வெல்கம் டு ருசி சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா செம்ம. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சுய்யம். நல்ல காரசாரமாக உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு முட்டை ரெண்டையும் இது மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுய்யம் எப்பயும் ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ருப்போம். இது நல்ல காரசாரமாக இருக்கும். உருளைக்கிழங்கு முட்டை ரெண்டும் வெந்துருச்சு. அதை தோல் உரிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி மத்தில் நல்லா அதை மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப உருளைக்கிழங்கு கொஞ்சம் தென்படக்கூடாது. நல்லா இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு அதை இதே மாதிரி கேரட் துருவுற மாதிரி இது மாதிரி துருவிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்ப இது மாதிரி நம்ம ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டீயோட ஈவினிங் நேரத்தில் இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு வடை பஜ்ஜெல்லாம் போய் கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே இது மாதிரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், துருவியாச்சு. இப்போது அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நம்ம துருவி வச்ச முட்டை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதோட ஒரே ஒரு ஆனியன் சேருங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், சதன்னு இருக்கும். ஒரே ஒரு ஆனியன், அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லாட்டி சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி இருக்கும். இதோட இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கொத்தமல்லி, ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, மசாலா, இதோட ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு, முட்டை, மசாலா, இஞ்சி பூண்டு, ஆனியன் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மசித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை உருண்டை பிடிச்சி நம்ம தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் புதுசாக தான் ட்ரை பண்ணேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம மசித்த அந்த மசாலாவை இது மாதிரி உருண்டை பிடிச்சி முதல்ல ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கிறப்ப இதை பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம போடுறப்ப மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போடணும். அப்போ தான் எல்லாமே ஈவனாக பொரிஞ்சு எடுக்க முடியும். மைதாவை கரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கத இது மாதிரி மாவில் போட்டு எடுத்து இப்போது சுய்யம் நல்லா இது மாதிரி சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அடியில் பிடிச்சிரும். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிதந்து வரும். அப்போ அடியில் சுய்யம் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி அப்பப்போ ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை இது மாதிரி எடுத்து விடுங்க. இல்லாட்டி கீழே போய் உங்களுக்கு எண்ணெயில் இந்த வாணலில் ஒட்டிக்கும்.
அப்போ இது மாதிரி எடுத்து விடுங்க. உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்ற ஸ்டேஜ் தெரியணுன்னா இது மாதிரி மேலே மிதந்து வந்து நிற்கும். இதுதான் வெந்துருச்சு. இதோட பதம் வந்து இது மாதிரி மேலே அழகாக மிதந்து வந்து நிற்கும். அவ்வளோதான். சுயம் காரசாரமான முட்டையும் எக்கும் வச்சு சூப்பரான சுயம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் நேரத்தில் ஒரு டீயோட இந்த சுயத்தை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக பிரமாதமாக சுட சுட ஆவி பறக்க இஞ்சி டீயோட இந்த ஸ்நாக்ஸையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சொல்லவே கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் எஸ்கேப் ஆகிடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.